அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம். நீங்க ரிலேட்டிவ்ஸ்ல வந்து கேட்டு பாருங்க மேடம், நான் இருக்கிற இடமே தெரியாது அப்படி. நீ இருக்கிற இடம் தெரியாதுன்னு அவங்களே நக்கலா பேசினாங்க. நான் முஸ்லீம் தான். அப்ப அந்த சொல்வதில் நம்பிக்கை போகும்போது நான் பர்தாவோட தான் போயிருந்தேன். அப்ப போனோடனே நீங்க இந்து பெண் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க உங்க அத்தை வீட்டுல எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னோன்னா அதை கழட்டி போட்டு அங்க போய் தான் போட்டு வச்சேன். அவங்க தான் வச்சு விட்டாங்க. என்னோட சொந்த ஊர் வந்து சிதம்பரம். என் பேர் ஃபாத்திமா. நான் பியூட்டிஷியன் தான் இருக்கேன். எனக்கு மெஹந்தி நல்லா போறதுனால தனியாக வீட்டாண்ட எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் என்னை கூப்பிடுவாங்க. அப்படி போட்டு நீங்க ஒரு 2014 வந்து சொன்னதுல அது போனது காரணம் என்ன? இவர் விட்டு பிரியணும்னு ஒரே சந்தேகம். ஆனா குடிப்பான் அவன் எல்லாம் கஞ்சாடி எல்லாமே பண்ணுவான். சந்தேகம். போனு அப்பெல்லாம் டச் போன் இல்லை, நான் பட்டன் போன் வச்சிருந்தேன். அவர் டச் போன் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் போட்டு பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை ஆவாச்சு. அந்த கஞ்சா அடிச்சுன்னா அவர் அவரா இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சொல்வதில் உண்மைக்கு நான் போயிடுவேன்னா அவங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு டேட் கொடுத்தாங்க. அந்த டேட்டுக்கு போயிட்டு கதையெல்லாம் எழுதி கொடுத்தேன். தான் என் லைஃப்ல நடந்தது. இந்த தேதியில வாங்கன்னாங்க. உட்காந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க எங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, கூட்டு உட்கார வச்சுட்டாங்க. வந்து சொல்வதெல்லாம் உட்காந்துட்டு இருந்த அந்த ஃபாத்திமாக்கும் இப்போ 2025 இருக்க ஃபாத்திமாக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? என்ன டிஃப்ரெண்ட்னா, அப்ப மெச்சூரிட்டி இல்ல. இப்ப வந்துட்டு இப்ப எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுக்கா. ஊரே உலகமே பாத்துருச்சு, நாடே பாத்துட்டு. ஆனா நீங்க ஃபீல் பண்ணல ஒரு நாள் கூட ஏன் போகணும் அப்படின்னு? நான் ஏன்க்கா ஃபீல் பண்ண போனதே நான் தான். நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஏன்னா என் 2 பிள்ளையும் என் பிள்ளைக்கு 11 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது, இன்னொரு பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. மொத்தம் 3 பிள்ளைங்க. 2 பொண்ணு ஒரு பையன். நான் நினைச்ச 10 பேருக்கு கூட போலாமே. நான் நினைச்சேன்னு ஆசைப்பட்ட யாரு கூட வேணா போய் வாழ்ந்துருக்கலாமே இந்நேரத்துக்கு. நான் உண்மையா மனசுல நினைக்கிறதுனால தானே நான் இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு பேரு எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாதுக்கா. அவங்க மனசுல போந்து நம்ம பார்க்கவும் முடியாது. ஏன் கஷ்டம் என்னோட போட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க கிட்ட கூட இந்த மாதிரிலாம் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தா போயிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. அப்பாவுக்கு எனக்கும் சண்டை, அதனால அப்பா தூரமா இருக்காங்க, ஆனா உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க வந்து சேனல்ல நாங்க நிறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குமா உங்களை பார்த்து? 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வீடியோஸ் இப்போ வரைக்கும் வந்து நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதை பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டா உங்களை ஒரு இன்டர்வியூல நாங்க பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ஆர்வம் வந்துருச்சு. கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல உங்களை பத்தி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து சிதம்பரம். என் பேர் ஃபாத்திமா. என் கூட பிறந்தவங்க தம்பி ஒரு அண்ணா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் முஸ்லீம் பொண்ணு. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்க எனக்கு அவரோட செட் ஆகல, தலா கொடுத்துட்டு நான் வந்து டிவோர்ஸ் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவங்க மூலயமா நான் கன்சீவ் ஆகிட்டேன். அது வந்து நான் வீட்டில் சொன்னதுக்கு வீட்டில் அப்செட் பண்ணிக்கல, கலைக்க சொன்னாங்க. நான் கலைக்கல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் குழந்தை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே பெற்று நானே வளர்த்துக்கிறேன், என்னால் தனியாக பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சிதம்பரத்துலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன். யாரோட சப்போர்ட்டும் இல்லை. நான் பாட்டு வீட்டை விட்டு ஏதோ ஏறி உட்காந்த பஸ்ஸில் அது வந்து இறக்கி விட்டுருச்சு கோயம்பேடுல. அங்கதான் ஒரு 2 நாள் அங்கதான் நான் படுத்து கிடந்தேன். 2 நாள் கோயம்பேடுல 2 நாள் படுத்திருந்தேன். அது 2014 வந்தேன். அப்போ ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து கேட்டாங்க, 2 நாளா நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க வெளியூரான்னு கேட்டாங்க. ஆமா மேடம். என்ன ஊருங்க? சிதம்பரம். உங்க அப்பா நம்பர் இருக்கான்னு? அப்பாவோட நம்பர் கொடுத்தேன். உடனே எங்க அப்பா கால் பண்ணி எங்க பாட்டியை கூட்டிட்டு நேரா வந்துட்டாங்க கோயம்பேடு. இந்த பொண்ணு ஹோம்ல சேர்த்துருங்க, ஆல்ரெடி கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அது வீட்டுல சண்டை போட்டு வந்துருச்சு, மறுபடியும் எங்க வீட்டுக்கு போனா மறுபடியும் சண்டை தான் போடும், அது அதனால ஹோம்ல விட்டுருங்கன்னு ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. விட்டோடனே அவங்க, உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியும், என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th படிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னேன். என்ன குரூப் படிச்சீங்க? அக்கௌண்ட்ஸ் குரூப் படிச்சேன் மேடம் அப்படின்னு சொன்னேன். வேற ஏதாவது கத்துருக்கீங்களா? பியூட்டிஷியன் 3 months போயிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுல ஏதாவது வேலை சொன்னா செய்வீங்களா அப்படின்னு உடனே பியூட்டி பார்லர்ல சேர்த்து விட்டாங்க ஹோம்லயே. போனேன். 1 year போனேன். போனதுக்கு அப்புறம் என்கிட்ட கையில சேலரி வந்ததுக்கு அப்புறம் நான் தனியா போய்க்கிறேன்னு ஹோம் சொல்லிட்டு போலீஸ்கிட்டையும் இது பண்ணி எழுதி கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நான் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன். அப்படியே ஹாஸ்டல்ல இருந்து கண்டினியூவா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் சொல்ல போனா ஒருத்தரை பார்த்து நான் ஒரு கால் டாக்ஸி ஓட்டுனாங்க, ஃபாஸ்ட் டேக். அவர் பேர் அன்பரசன். அப்போ என்கிட்ட பேசினாரு, உங்க நம்பர் கிடைக்குமா, நல்லா பேசுறீங்க, ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு. எனக்கு படத்துல நடிக்கணும் ரொம்ப ஆசை, சின்ன பிள்ளை இருந்து ரொம்ப ஆசை, அது டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, எனக்கு ஏதாவது சொன்னாக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க.
நீங்க கார் டிரைவர், இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நம்பர் கொடுங்க. கார் டிரைவர் இருந்தா அது மட்டும் தான் தெரியுமா, என் கூட ஃப்ரெண்டுங்களா இருக்காங்க நிறைய பேர், நான் கேட்டு சொல்றேன். ஸோ அவர் மூலயமா நானும் போனேன். போயிட்டு அவங்க ஒரு 3 நாள் கழிச்சு மெசேஜ் வந்துச்சு, கால் மீன். யாருங்க நீங்க கால் மீன் மெசேஜ் போடுறீங்க, அன்னைக்கு பார்த்தலாம் உங்களை கால் டெக்ஸ்ட்ல ட்ராப் பண்ண அவங்கதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்ஜி கடையில மீட் பண்ணா வரீங்களான்னு கேட்டு அம்ஜி கடைக்கு போனேன். பைக்ல வந்தாங்க, அவர் கூட நானும் போனேன். வந்துட்டேன். ஹாஸ்டல்ல தனியா தங்கியிருந்தேன். வெளியில வந்து பைசா கொடுத்து ஹாஸ்டல்ல. அப்புறம் எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டு இந்த மாதிரிதான் நடந்துச்சு என் லைஃப்ல, இப்ப நான் கன்சீவ் வயிறே தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க பிரெக்னெண்டா வந்துட்டேங்க. 3 மந்த் அப்போ. ஆமா, வரும்போதே கன்சீவ் 3 மந்த். அப்புறம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை, நான் கன்சீவ் நிஜமால கன்சீவா தாங்க இருக்கேன், உண்மைதாங்க அப்படின்னு. நம்பவே முடியல, நீங்க லீனா இருக்கனால தெரியல வயிறே அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா அப்படின்னு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. டக்குன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. பிள்ளையாந்தோப்பு கூட்டு போயிட்டு அவங்க அம்மா அந்த குழந்தை வயிற்றுல வள குழந்தைங்க நான் தான் அப்பான்ட்டாங்க வீட்டுல போயிட்டு. அப்படி சொன்னோடனே எல்லாரும் நம்பிட்டாங்க, தான் பிள்ளைக்குதான் புள்ள பிறக்க போதா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டா. ஒரு வார்த்தைக்கு எனக்கு இடுப்பு வலி வந்துட்டு 8th மந்த்லயே வலி வந்தோடனே எங்க மாமியார் என் கூட இருந்தாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவன் உண்மையை சொல்வதில் உண்மைக்கு போய் தான் நாங்க சொன்னோமே. அதை அப்ப கூட அவன் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சான். நான் சொல்லிட்டேன் அங்க போயிட்டு, உண்மையை சொல்லிட்டு இதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. சோ அப்ப கூட எங்க மாமியார் அது பெருசா எடுத்துக்கல. என் புள்ள ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அது இன்னை வரைக்கும் வேற பொண்ணு கூட போகாம சண்டையில இருந்தா கூட என் புள்ள அவ்வளவு ஒஸ்தியாதான் நினைக்கிறான் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எங்க மாமியார் என் பசங்களை பாக்குறாங்க. எங்க வீட்டுக்காரர் இப்ப எங்க கூட இல்ல, சண்டை போட்டு பிரிஞ்சுதான் இருக்காரு. அப்ப இருக்கும் போதும் நான் அவனுக்கு மறுபடியும் போன் போட்டு தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன். அவரு எனக்கு கால் பண்ணுவாரு, மெசேஜ் எல்லாம் அனுப்புவாரு, நானும் அனுப்புவேன். எங்களுக்குள்ள சொல்லுவாங்கல்ல, அதிகமா கோவில் இடத்துலதான் சண்டை அதிகமா வரும், அந்த மாதிரிதான் எங்களுக்குள்ள போயிட்டு. மறுபடியும் போனேன் நான். என் பையன் பிறந்து நான் 3 மந்த் கழிச்சு போனேன். அப்போ சொன்னாங்க, உங்க லைஃபே பார்க்க முடியுமா, எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்க லைஃபை பார்க்கணும், தயவு செஞ்சு நீ அவங்க கூட போயிடு. அவன் ஒரு பொண்ணுன்னு அவங்க யோசிக்கல. வீட்டை விட்டு நான் வெளியே வந்தது ஏன் தப்பு, அதுல அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. 16 வயசு வரைக்கும் நல்லா வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. என் சாப்பாட்டுலயே துணிமணி எதுலயுமே குறை கிடையாது. ஆனா என்ன பெத்தவங்க இறந்துட்டாங்கன்றது இவனை நான் நம்பி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்ன வளர்த்தவங்கன்னு. ஆல்ரெடி நான் என்ன பெத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா என்ன வளர்த்தவங்க தான் இப்படி நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாங்க, உனக்கான ஒரு லைஃப் முடிஞ்சிட்டுல, உனக்கான உண்மையா நான் சொல்லிட்டேன். உன்னை நான் வளர்த்தேன், உன்னை படிக்க வச்சு எங்க பொண்ணாதான் நான் வளர்த்தேன். ஒரு நாள் கூட உன்னை அடிச்சது கிடையாது, தொட்டது கிடையாது, சாப்பிட்ட தட்டை கூட நீ இப்படி எடுத்து வைக்க மாட்டேன், அப்படித்தான் நான் உன்னை வளர்த்தேன். கஷ்டப்பட்டு உனக்கு பிடிச்சதான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. என்னதான் அவங்க பெத்தவங்களுக்கு ஈடு மாதிரி தான் என்ன வளர்த்தாங்க, நான் அவங்களை குறை சொல்ல முடியாது. நான் தான் தப்பு பண்ணி வெளியே வந்தேன், அவங்களால அமுச்சு விடல. அப்படி இருக்கும்போது அன்பு கிட்ட வந்தோடனே அன்பர்ஸ் கூட இருக்கும் போது லைஃப் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. 2வது குழந்தையும் அவருக்காக பெத்தேன். அவர் ரொம்ப எனக்காக என் கூடவே இருப்பாரு, எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவாரு. வீட்டுல 6 தான் அவரே பண்ணி தருவாரு. அவரு கொள்ளையே சொல்ல முடியாதுக்கா, எங்க அப்பா அம்மா கொடுத்த அன்பை விட ஒரு படி மேலே என்ன வச்சுக்கினாரு. அவரை விட்டுலாம் என்னால போக முடியாது. அவ்வளவு அசால்ட்லாம் சண்டை போட்டாரு எங்களுக்குள்ள. அது சண்டை வந்துச்சுதான், பிரிகிற அளவுக்குலாம் நாங்க போல, டிவோர்ஸ் கேட்கிற அளவுக்குலாம் நாங்க போல. சண்டை இருக்கு, அந்த இடத்துல பாசமும் இருக்குன்றது 2 பேருமே நாங்க காட்டிக்கல. ஆனா அவனுக்காக கண்ணீர் விடாத நாளே கிடையாது. இப்போ இல்ல, அவர் நினைச்சுதான் இருக்கு, அவர் கூட வாழல, பிரிஞ்சுதான் இருப்போம். இப்ப சண்டேல நாங்க தம்பிக்கு மட்டும் போன் போட்டு என் பெரிய பையன் கிட்ட மட்டும் பேசுவாரு, பாப்பா கிட்டே பேசுவாரு, என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டாரு. மெசேஜ் அனுப்புவாரு, ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பாரு, ரொம்ப சோகமா வைப்பாரு. சரி, கால் பண்ணாலும் அதை அப்செட் பண்ண மாட்டாரு. நான் கால் பண்ண எடுத்தாலும் சண்டை தான் போடுவாரு. அதனால அதை விட்டுட்டேன். ஏன் 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்தது? அது அடிக்கடி வந்துட்டு தாங்க இருக்கு. எங்க மாமியார் வந்து எப்படி சொல்றது, அந்த புளியாந்தோப்புன்றது மோசமான ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 4 ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காங்க. அங்க உள்ள போய் கேட்டாலே மலர் பிள்ளைங்களா, இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்க சொல்லி இவர் தான் இப்படி போயிட்டாரு. ஏன்னா 4 பேரும் நல்லா தான் படிக்க வச்சாங்க. இவர் தான் 10th வரைக்கும் படிச்சிடாரு. அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பு ஏறலன்னு சொல்லிட்டு டிரைவிங் கத்துக்கிட்டு சொந்தமா காரும் வாங்கி கொடுத்தாங்க, ஓட்டுனாங்க. இப்ப இடையில தற்சமயத்து பாண்டிக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காலு. இப்போ ஒரு ஸ்க்ரூவால தான் அவரோட லைஃப் போயிட்டு இருக்கு. இப்படிலாம் பாத்துக்கணும், இப்படிலாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு ஒரு நாளே அது கடவுளா கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. நீ தேடி வரும்போது உன்னை பிடிச்சி ஃபாத்திமா, இப்போ வந்து ஏன் நான் உன்னை அதிகமா வெறுக்கிறேன்னா, உன்னை பெத்தவங்களும் உன்னை ஒதுக்குறாங்க. நான் ஒரு எஸ்சி பையன், அதனாலதான் சேர்க்க மாட்டாங்க. உங்களது வந்து முஸ்லீமு, அதனாலதான் அப்செட் பண்ணுவேன். பேசல. நீங்க போனீங்களா ஊருக்கு? போனேன். எங்க அம்மாவே எங்க அப்பாவே ஒதுக்கிட்டாங்க இவரால. சொல்வதெல்லாம் உண்மைக்கு போய் என்ன நான் வீட்டுல சேர்த்துட்டாங்க. என்ன
சொல்வதில் அவங்க சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 6 month வீட்டுல தான் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை இவரால. எங்க வீட்டுல இருந்தேன் பெரிய பையனோட, அதோட போயிருந்தேன். இவர் 6ஆம் மாசம் வந்து ஒன் டைம்ல வந்து வீட்டு ஜன்னலை உடைச்சு என் பிள்ளைங்க என் பொண்டாட்டி வேணும் நைட்னு போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஏத்துக்கல. விடிய விடிய ஒரே சண்டை தான். எங்க அப்பா வந்து கத்தியாலெல்லாம் குத்தி பெரிய பிரச்சனையாகி அங்கேயே என்ன கூட்டு வந்துட்டாரு ஒரு குழந்தையோட. அப்புறம் வந்ததான் செகண்ட் பாப்பா கன்சீவ் ஆயிட்டேன். அப்போ குழந்தை பிறந்து சரி அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம், அங்க போய் வச்சு வளர்க்கலாம், இதுக்கப்புறம் தனியெல்லாம் வாழ முடியாது நம்மளால. ஏன்னா எங்க மாமனாரே இப்போ ரீசெண்டா இறந்துட்டாங்க. எங்க மாமியார் மட்டும் அவங்க அண்ணன் தம்பி கொடுக்குறதா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடையில நம்ம போய் உட்காந்தா அங்க பிரச்சனை தான் வரும். எதுக்கு நம்மளுக்கா எல்லாரும் பிரச்சனை. இப்ப தனியா தான் இருக்கேன், நான் தனியா தான் இருக்கேன், என் பசங்க என் கூட இருக்கிறாங்க. இப்போ ஒரு வீடு தேடிட்டு இருக்கேன், இன்னும் பெட்டரா ஒரு வீடு. இப்ப சம்பளம் நல்லா கை நிறைய வாங்குறேன். ஸோ அதை கொடுத்து இப்போ ஒரு வீடு வந்துச்சுன்னா அப்ப கூட அன்பர்ஸ் மாதிரி வரமாட்டானா அப்படின்னு ஒரு இருக்கு. எந்த கோயிலுக்கு போனாலும் அவனை பத்தி வேண்டாத நாளே கிடையாது. எப்படியும் சீக்கிரம் வந்து ஆனா குடிப்பான் அவன் நல்லா, கஞ்சா அடி எல்லாமே பண்ணுவான். ஆனா என்கிட்ட அந்த சண்டைலாம் ரொம்பலாம் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. சும்மா வாய் பேச்சுல சண்டை வருமே தவிர எங்களுக்குள்ள அந்த அடிதடி எல்லாம் கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பியூட்டிஷியன் தான் இருக்கேன். இப்ப மெஹந்தி இல்ல பார்லர்ல போறேன் நான் வேலைக்கு. மெஹந்தி போட்டா தனியா போவேன், தனியா பர்சனலா கூப்பிட்டா போயிடுவேன். வேலை ரெகுலரா போயிட்டு தான் இருக்கேன், போயிட்டு இருக்கேன். மெஹந்தி நல்லா போறதுனால தனியா வீட்டாண்ட எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க, போய் போட்டு. பட் யாராவது உங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களா? இல்ல, யாருமே வந்து என்ன கேட்டதே கிடையாது. இப்ப ரீசனா இந்த விஜயகாந்த்ல நீங்க விஜய் கட்சியில இருக்கீங்களா, டிவிகேல இருக்கீங்க? நான் எந்த கட்சியிலும் இல்லைங்க. அங்க போய் ஆடினேன், அது அவங்க எடுத்தாங்க, யூடியூபர்லாம் எடுத்தாங்க, நான் பேசினேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். போறோம், நீங்க நல்லா ஆடுறீங்க, தைரியம் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி சொல்வதில் அவங்கன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் எனக்கு கேட்டது இல்லை. ஏன்னா அதுல நான் பொட்டு வச்சு ரொம்ப லீனா இருப்பேன், அடையாளமே தெரியாதுல பொட்டு வச்சு. இப்ப பொட்டெல்லாம் வைக்காம தானே இருக்கேன். அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. இப்போ எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, நீங்க ஒரு 2014 வந்து சொன்னது, 2016 அது போனதுக்கு காரணம் என்ன? இவர் விட்டு பிரியணும்னு ஒரே சந்தேகம். போனு அப்பெல்லாம் டச் போன் இல்ல, பட்டன் போன் வச்சிருந்தா, அவர் டச் போன் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் போட்டு பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை வச்சு அந்த கஞ்சா அடிச்சுன்னா அவரா இல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? தப்பே பண்ணது என் மேல தப்பு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சண்டை போட்டு மண்ணெல்லாம் ஊத்தி கொளுத்திக்கெல்லாம் போயிட்டேன். இப்ப எங்க மாமியார் வந்து பேசி கீசி எங்க அப்பாட தான் போவேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்வதில் உண்மைக்கு நான் போயிடுவேன்னா அவங்களுக்கு கால் பண்ணேன். ஒரு டேட் கொடுத்தாங்க, அந்த டேட்டுக்கு போயிட்டு கதையெல்லாம் எழுதி கொடுத்தேன். இதான் என் லைஃப்ல நடந்தது, இந்த தேதியில வாங்கன்னாங்க. உட்காந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க எங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, கூட்டு உட்கார வச்சுட்டாங்க வந்து. ஆமா, எங்க இருந்தானே தெரியல, எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்லிட்டாங்க எங்க மாமியாரு. எப்படியோ கண்டுபிடிச்சு அவனையும் உட்கார வச்சு எங்க மாமியாரை கூட்டு உட்கார வச்சுட்டு பேசிட்டாங்க. போயிட்டு நான் எங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமா தான் இருந்தேன் 6 மாசம். அதுக்கப்புறம் இவரு வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிட்டோம். நான் பிரிஞ்சுட்டேன். இவங்க போறத பார்த்துட்டு போறதுக்குள்ளே பிரிஞ்சிருவாங்க, சண்டை போட்டு அடிச்சுப்பாங்க அப்படின்னு எங்க மாமியார் சொன்னிச்சு முடியும் போது. அப்ப சொல்லும் போது என்னதான் இருந்தாலும் புருஷங்க அங்க போய் விட்டு ஒரு அம்மா வீட்டுல அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போயிட்டேன். நானும் போயிட்டேன் வீட்டுக்கு. போயிட்டு 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ணல. 7வது மாசம் வந்து தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனையாகி அதுக்கும் ஜெயிலுக்கு போயிட்டான். 10 நாள்ல எங்க அம்மா 1 லட்ச ரூபா கொடுத்து அவனை வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோம்ல கூட இருந்தாக்கா. இப்ப ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேயும் வந்து காரெல்லாம் கொளுத்தி அங்க ஒரு அமக்கலம் பண்ணி மாதாவரம் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ். இப்படியே போயிட்டுதான். என்னதான் வாழ்க்கை, உன்னை நம்பி தானே வந்தேன், என்னை நீ இப்ப எங்க நிறுத்தி வச்சிருக்கன்றது எனக்கு தெரியுது. மத்தவங்க முன்னாடி உன்னை பெருமையா தானே பேசுறேன். என்னதான் நீ எனக்குள்ள சண்டை போட்டாலும் நான் வெளியே காட்டிக்கிறேன், நான் என் புருஷன் என் கூட தான் வாழ்றான்னு இது வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும்? நீ ஒழுங்கா இருக்கும் போது நீ ஒழுங்கா இல்லாத போது நீ ஒழுங்கா இருக்கன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்கும் போது அப்ப நீ எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? நீ அப்படி இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப கூட முந்தானத்து கூட போன்ல பேசினான், வர இஷ்டம் இருந்தா வந்து வாழுடா, ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணால வாழ முடியாதா? நீ ஒருத்திக்கிட்ட போனாலும் 10 பேர்கிட்ட போனாலும் ஆம்பளை தான் சொல்லுவாங்க. தனியா என்ன போறதுக்கே 4 பட்டம் காட்டுறாங்க. இப்ப நீ கூட இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, டோட்டலா என்ன அதையா மாத்திருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கை கால் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு சம்பாத்தியமும் பண்ண தெம்பும் கொடுத்துருக்காரு. மனசுலயும் தெம்பு இருக்கு, உடம்புலயும் தெம்பு இருக்கு. என்னால இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு என்னால சம்பாதிச்சு போட முடியும். என் பிள்ளைய படிச்சு வச்சு காட்டுறேன். அந்த புளியந்தோப்புல நீ கூட்டு வந்தா அந்த புளியந்தோப்பு ஏரியா என்னன்னே எனக்கு தெரியும். அந்த பாஷை நீ சொல்லி கொடுத்தா அதுவும் எனக்கு தெரியும். அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியல. ஊர் நாட்டு நான் எப்படி பேசுவேன், சென்னைக்கு வந்து இப்ப சென்னை பொண்ணா கேட்கற அளவுக்கு நீ என்ன இந்த ஏரியால என்ன இது பண்ணிட்ட. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல அன்பரசு. வாழ இஷ்டம், நான் பெரிய வீடு தான் பாத்துட்டு இருக்கேன்.
நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்பாடா அங்க நீ வந்து பிள்ளைங்களுக்காண்டி தலையை காமிச்சிட்டு போனாலே போதும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ யோசிக்கலையாப்பா, நான் என் பிள்ளைக்கு அம்மாவா அப்பாவா நான் இருந்துக்கிறேன். இப்போ வரைக்கும் எங்க அப்பா மேல அந்த குறைய அவன் தீர்த்தாங்க. நான் சொல்லுவேன், ஒரு கொசு கடியில கீழே இருப்பான், நான் புள்ள பெத்து மேல இருப்பேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ராப்பகலா ஊட்டி சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பான். எனக்காக கொலுசு மெட்டி எல்லாம் வாங்கி போட்டிருக்கான். என் பசங்களுக்கு மோதிரம் கொலுசுன்னு எல்லாம் வாங்கி போட்டு ட்ரெஸ் தான் குறைச்சேன். ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி தருவான், வெளியில கூட்டு போவான், எல்லாமே செய்வான். எப்படி நல்லவன் தான், ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல. இப்பவும் நல்லவன் தான்க்கா அவன். மனசு மாறணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் மனசு மாறிட்டானா அவனை நான் தாங்குவேன், அவன் என்ன தாங்க வேண்டாம். சரி, இப்போ நீங்க சொல்வதில் முன்னே போயிட்டு வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது? எல்லாருமே என்ன சொன்னாங்க உங்களை? எதுக்கு வந்த, 1000 நாள் புருஷன் சண்டை போட்டாலும் நீ வந்திருக்க கூடாது, அது தப்புதான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொல்லாத செய்யாத தப்புலாம் செஞ்சேன்னு சொல்லும் போது எனக்கு ஊரே உலகமே பாத்துருச்சு, நாடே பாத்துட்டு. ஆனா நீங்க ஃபீல் பண்ணல ஒரு நாள் கூட ஏன் போகணும் அப்படின்னு? நான் ஏன்க்கா ஃபீல் பண்ண, போனதே நான் தான், நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? அவனை வேணான்னு நான் ஒதுக்கத்துக்கு தான் போனேன். உன்னால இல்லாம என்ன தனியால வாழ முடியும்? அங்க அதுலயே சொல்லியிருப்பேன், நீ எங்களை வேணான்னா விட்டுரு, நான் என் 2 பிள்ளைங்க ஹாஸ்டல்ல விட்டு நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி அப்புறமா என் பிள்ளைய நான் மீட்டுப்பேன் அப்படின்னு நான் அங்கேயே சொன்னேன். சவாலா தான் சொன்னேன். அப்ப அவன் சொன்னான், பாக்குறேன் நீ எப்படிதான் வாழ போறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா. இப்ப அவன் கண்ணால நிரூபிச்சுட்டு தானே இருக்கேன் நான் எப்படி வாழ்றேன்னு. நான் நினைச்ச 10 பேருக்கு கூட போலாமே, நான் நினைச்சேன்னு ஆசைப்பட்ட யாரு கூட வேணா போய் வாழ்ந்துருக்கலாமே இந்நேரத்துக்கு. நான் உண்மையா மனசுல நினைக்கிறதுனால தானே நான் இப்ப தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 4-5 பேர் வந்து சொல்றதான் செய்யறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டீங்க, நான் அதனால உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லதான் செய்யறான், அதனால நான் அவங்க பின்னாடியா போயிடுறேன், உன்னதான் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் மனசார உன்னை விரும்பின அன்பரசு, அது இப்பவும் இல்லை, எப்பவும் உன்னோட நினைப்பு எனக்கு இருந்துதான் இருக்கும். நீ என்னைக்கா இருந்தாலும் ஃபாத்திமாவை தேடி வருவ, ஏன்னா நான் கொடுத்த அன்பு உனக்கு எப்படின்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் நீ என் மேல அன்பு காட்டினது எப்படின்னு. ஒரு அப்பன்னு ஸ்தானத்துல நான் உன்னை மதிக்கிறேன்னா நீ என்ன அப்படி பாத்துக்கிட்ட அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் அது எப்படி எடுத்துக்கிறான், அவனோட முடிவு இன்னைக்கு எப்படி சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ நீங்க சொல்வதில் முன்மையெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இப்போ வரைக்கும் உங்க வீடியோஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு, அதை நீங்க பாக்குறீங்களா? பாத்துட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ரீசெண்டா அந்த விஜயகாந்த் மண்டபத்துல போய் டான்ஸ் ஆனதுக்கு அவ இல்ல அப்படிலாம் போட்டு கலாய்ச்சி நான் கமெண்ட்லாம் உள்ள போய் கமெண்ட் எல்லாம் படிச்சேன். என்னை பத்தி பேசுறேன், நானும் அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தேன், என்னை பத்தி பேசுறேன் நீங்க, உங்க முதுகு பின்னாடி இருக்கிறது உங்க கதை என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு சொல்வதில் உண்மைக்கு போய் எதுக்காக போனான்றத ஆழமா யோசிச்சு ஒரு இன்னொரு பொண்ணை பத்தி நீங்க பேசணும். அப்படி இருக்கும்போது நீங்க என்னை பத்தி பேசணும்னு சொல்றதுக்காண்டி நான் மூளையில உட்காந்து அழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் எப்பவுமே போல்டா தான் இருப்பேன். சொல்வதில் உண்மைக்கு போனது நான் தான், அது என்னன்றத ஃபுல் கதையும் பார்த்துட்டு நீங்க இப்படி இந்த இதையும் அதையும் சேர்த்து போடுற வேலை எல்லாம் வச்சுட்டு ஏன் கமெண்ட் பண்றீங்கன்னு மத்தவங்க மேல இருக்க தப்பா பாக்காதீங்க, உங்க முதுகு பின்னாடி என்ன இருக்கோ அதை முதல் பாருங்கன்னா நான் கமெண்ட் கொடுத்தேன். உங்களுக்கு டைரக்டாவே அவங்கள இது பண்ணி, ஆமா நேர்ல வந்து கேட்டாலும் சரி, அவங்க பின்னாடி பேசினாலும் சரி, முன்னாடி பேசினாலும் அதெல்லாம் தட்டி விட்டு போயினே இருக்கும். தான் என் லைஃப். ஆனா ஒரு 2016 ஒரு ஃபாத்திமாவை பார்த்துருக்கோம்ல, ரொம்ப பாவமான ஒரு பொண்ணு, பேசவே தெரியாது, கொஞ்சம் சொல்வதெல்லாம் உட்காந்துட்டு இருந்த அந்த ஃபாத்திமாக்கும் இப்போ 2025 இருக்க ஃபாத்திமாக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? என்ன டிஃபரெண்ட்னா, அப்ப மெச்சூரிட்டி இல்ல, இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு 30 வயசு ஆயிடுச்சுக்கா. இப்போ எனக்கு ஒரு தன்னிச்சையா முடிவு எடுக்கின்ற இதுல சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா என் 2 பிள்ளையும், என் பிள்ளைக்கு 11 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது, இன்னொரு பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது. மொத்தம் 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா ஊர்ல கும்பகோணத்துல, ஒரு பொண்ணும் இப்ப இந்த பெரிய 3வது பொண்ணும் ஃபர்ஸ்ட் பையனும் என்கிட்டதான் இருக்காங்க. அவங்க வளர்றதுக்கு தாங்க இவங்க பேசுறாங்கன்னு நான் அப்படியே உட்காந்து நான் அழலாம் முடியாதுக்கா. ஏன்னா நான் அழுந்த நாளைக்கு என் பிள்ளைக்கு இவங்க வந்து சோறு போட போறது கிடையாது, நான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைக்கு சோறு அப்படின்ட்டு தட்டி விட்டு போயினே இருப்பா. அதுதான்க்கா. இப்போ இடையில இப்ப சீரியல் கூட நான் நிறைய நடிச்சிட்டு இருந்தேன். அட்வொகேட்டா ஒரு இதுல பண்ண, கார்த்திகை தீபத்துல வந்து நர்ஸ் கேட்ட போட்டேன். அப்புறம் வந்து கார்த்திகை தீபத்துல அதுல நிறைய செவ்வந்தி சீரியல் அட்வொகேட்டு நிறைய கொடுத்தாங்க, அந்த ரோல் பண்ணிட்டு இருந்தேன். சைடு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா இதை போகாம இப்ப நான் பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கேரக்டர், ஒரு அந்த மாதிரி எதாவது கேரக்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தெரியும், எல்லாரும் பார்ப்பாங்க. இப்ப நம்ம சைடு நடக்கிற மாதிரியும், ஒரு சீன் வரா மாதிரியோ போற மாதிரியோ, ரிசப்ஷன்ல உட்கார மாதிரியோ அந்த மாதிரிலாம் பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நடிச்ச சீரியல் வந்து வம்சம், ரம்யா கிருஷ்ணா மேம் கூட. அப்போ சொன்னாங்க, ரம்யா கிருஷ்ணா மேம் இப்ப என் கூட போட்டோ எடுக்க வந்த, நாளைக்கு உன் கூட ஒரு 4 பேர் எடுக்க மாட்டாங்களா, அதை பார்க்க சாமியை பார்க்க நீ தான் ஏறி போகணும், சாமி உன்னை வந்து நேரா பார்க்காது அப்படின்னு சொன்னாங்க.
சரிங்க மேடம் நானும் அதுக்கான இதை பண்றேன் அப்படின்னு. அதுல இருந்து தாங்க ஆரம்பிச்சேன். டிக்டாக் ரீல்ஸ் இதெல்லாம் இப்போ நானும் போட ஆரம்பிச்சு இப்பதான் போட ஆரம்பிச்சதால 800 பேர் இப்பதான் ஃபாலோவர்ஸ் வந்துக்குது. ஸோ இன்னும் அதுல நிறைய போட 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 இனிமே வரப்போகுது. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்துல இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாதுக்கா. அவங்க மனசுல போந்து நம்ம பார்க்கவும் முடியாது. ஏன் கஷ்டம் என்னோட போட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க கிட்ட கூட இந்த மாதிரிதான் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தா போயிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்லலை. அப்பாவுக்கு எனக்கும் சண்டை, அதனால அப்பா தூரமா இருக்காங்க, ஆனா உங்களை பார்க்க வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப இந்து பையன்க்கா, நான் முஸ்லீம் தான். அப்ப அந்த சொல்லுதல் அன்னைக்கு போகும்போது நான் பர்தாவோட தான் போயிருந்தேன். அப்ப போனோடனே நீங்க இந்து பையன் தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால நீங்க உங்க அத்தை வீட்டுல எல்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னோன்னா அதை கழட்டி போட்டு ஆமா நான் அவனை உண்மைதான் நேசிக்கிறேன்றது உண்மையில இதுல இருந்தே தெரியுமே உங்களுக்கு. அப்படிதாங்க போனேன். 500 வீட்டுக்காராச்சேக்கா, கட்டுனு வராச்சு, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆமா அங்க போய் தான் போட்டு வச்சேன். அவங்கதான் வச்சு விட்டாங்க. குங்குமம் வச்சு விட்டாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இன்னும் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்னும் உங்க பொண்ணு சொல்லுவதில்ல உண்மையில வந்திருக்கு, உங்க பொண்ணு சொல்லுவதில்ல உண்மையில. அவங்களுக்கு இன்னும் அப்படியே ஏறிட்டு. முஸ்லீம் தெரியும்ல, அவங்க ஒரு மாதிரி எஸ்யா எப்பவுமே அப்செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுன்னத் பண்ணி முஸ்லீம் ஆக சொன்னாங்க பையனை. நான் அவரெல்லாம் ஆக்க முடியாது. ஆனா இது வரைக்கும் அவர் வந்து என்னை ஹிந்துவா மாறல சொன்னதே கிடையாது. இப்போ வரைக்கும் நான் ஃபாத்திமான்ற பேர்லதான் இருக்கேன், அப்படியேதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ வந்து நீங்க இந்து கலாச்சாரம் அதை ஃபாலோ பண்றது, நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஜீசஸ் கும்பிடுவேன், சாமியை கும்பிடுவேன், அல்லாவை கும்பிடுவேன். எனக்கு என்ன தோணுதோ எந்த இடத்துல யாரை கும்பிடுன்னு தோணுதோ நான் கும்பிடுவேன். எல்லா கடவுளும் ஒண்ணுதான் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இவங்களுக்காக பொட்டு வைக்கணும், இவங்களுக்காக பொட்டு வைக்க கூடாது, ஜீசஸ்க்காக அதுங்க நான் ப்ரேயர் பண்ண உட்காந்து முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். இவன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து நான் எப்படி சொல்றது, நம்ம ஒரு முஸ்லீம் பொண்ணாவே வளர்த்துட்டு இருந்ததுனால இப்ப எது என்ன உட்கார வச்சு கேட்டாலும் சூறால இருந்து சரி, குரான்ல எது பத்தி கீதையை பத்தி கேட்டாலும் சொல்லுவேன், ஜீசஸை பத்தி கேட்டேன். ஏன்னா அந்த ஹாஸ்டல்ல இருந்து இந்த கடவுளை பத்தி இப்படிப்பட்டவங்க, இந்த கடவுள் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி கொடுத்ததுனால அந்த 3 பேரைய பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். இவங்களுக்கு அதான் பொட்டு வைக்கணும், பொட்டு வைக்கிறதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா பொட்டு வச்சிருந்தா போவேன். இப்ப வரும்போது கூட வச்சிருந்தாக்கா ஸ்டிக்கர் போட்டு வீழ்ந்தது அப்படிலாம் இல்ல. எங்க வீட்டுக்காரர் வந்து பிரியத்துக்கு தான் நான் போனேன். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் மாற மாட்டானா, என்னதான் தொலைக்காட்சியில உட்காந்து சொல்லிட்டாலும் பொண்டாட்டியை விட்டுருவானா, அந்த மாதிரி புருஷனை விட முடியுமா அப்படின்ற ஒரு ஆமா விளையாடுத்தனம். அது வந்து அதோட சீரியஸ் எனக்கு அப்ப புரியல. எல்லாரும் கேட்கற அளவுக்கு வச்சுட்டு நம்ம அப்பா அம்மாவை நம்ம வெறுத்துட்டாங்கன்னு ஒரு அளவு உட்காந்து யோசிச்சேன். அப்ப கூட அது எனக்கு பெரிய சவாலா இருந்துச்சு. சரி நம்ம ஒரு எஸ்சி பையனை நம்பி வந்துட்டோம், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டினா முடிஞ்சு போச்சு. எப்படின்னு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைக்கெல்லாம் போச்சு, அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு, அவனை நம்பி போச்சு, நடுத்தரில் விட்டுட்டான்ற பேர் வராம ஒரு நாள் எனக்கும் ஒரு நேரம் வரும்போது, ஒரு நல்ல நேரம் வரும்போது நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அதுல என் குடும்பம் எல்லாம், என் வீட்டுக்காரி என் கூட சந்தோஷமா இருந்து என் பிள்ளைங்க எல்லாம் பெருசாகி அந்த நிலைமையில நீ என்ன தேடி வரணும், என் அப்பா அம்மா தேடி நான் போக மாட்டான், அவங்களே என்ன தேடி ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. வர வைப்பேன் நான். அந்த ஷோல நீங்க அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கும்போது லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா ஆமா நீயா அப்படின்னு. அது வந்து அப்படி சொல்லலக்கா. அது வந்து நான் சொன்னேன், நீங்க ரிலேட்டிவ்ஸ்ல வந்து கேட்டு பாருங்க மேடம், நான் இருக்கிற இடமே தெரியாது அப்படி, நீ இருக்கிற இடம் தெரியாதுன்னு அவங்களே நக்கலா பேசினாங்க. அப்போட நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அது இப்ப ஆமா அவளா இவ அப்படின்னா இது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் நான் பெருசா நினைக்கலக்கா. ஆனா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட தெரியாதா நீங்க தான் அப்படின்னு? தெரியாது, நான் போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியாது. நான் சொல்ல ஆமா அன்னைக்கு நான் ஒரு டைம் பேன் கார்டு வாங்க போயிருந்தேன்க்கா. அப்போட கேட்டிருந்தாங்க, சொல்லுங்க அவங்க இந்த பொட்டு எல்லாம் வச்சிருந்தது நீ தானா, அப்படிதான் நீதான் அப்படின்னு கேட்கல, நீ தானா அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் தான் போனேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்க ஊர்லயே தெரியும் அந்த பொண்ணு நான் தானு, எல்லாமே தெரியும்.